சம்மர் டைம்ல அரிசி வத்தல் மாதிரியே காய்கறி வத்தலும் நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம இன்னைக்கு 25 கிலோ கொத்தவரங்காவை வத்தல் செய்ய போறோங்க. அதுக்காக நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற காய்கள்லாம் தண்ணியில போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு அதை பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் கட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு பீஸா எல்லா காய்கறிகளும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுல 1 லிட்டர் தண்ணி அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு அது கூட பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், சாம்பார் தூள், உப்புத்தூள் இது 3 சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற காயில எல்லாமே ஒன்னா சேர்த்து வேக வைக்க முடியாது. ஒரு கால்வாசி காய்கறி அதுல சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2-3 டைம் நல்லா குலுக்கி நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இதை வந்துட்டு நல்ல வெயில்ல ஒரு ஷீட் மாதிரி விரிச்சிட்டு அதுல தண்ணி இல்லாம நம்ம வடிச்சிட்டு இந்த காயெல்லாம் அப்படியே பரப்பி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்ல பரவலா காய போட்டோம்னா கிட்டத்தட்ட கொத்தவரங்காய் வந்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் நல்ல வெயிலா இருந்தா காஞ்சிரும். இந்த மாதிரி காய வச்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கொத்தவரங்காய் வத்தல் சும்மாவே வந்துட்டு எண்ணெயில பொரிச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். அல்லது நம்ம புளிக்குழம்பு மாதிரியும் செய்யலாங்க. இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா ஃபுடி தமிழால செக் பண்ணுங்க.